சமீபகாலமா பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆன்மீகம் கொண்டு வர்றாரு. இங்க வந்து பல்வேறு கட்சி பிரிவாளர்கள பேசிட்டு போறாரு. ஆன்மீக எதிரான அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் திருமலால வர மாட்டேங்கிறாங்க. திருமலால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது, ட்ரக்ஸ் விற்கிறாங்க, எல்லாமே டிவில வருது. ஆனா ஒரு ஆன்மீகம் பத்தி அவ்வளவு பேசுறவங்க அங்க வந்து பேசணும். தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும். இவங்க பத்தி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். வரமாட்டார். ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பார். சும்மா அங்கங்க மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு, நாளைக்கு கர்நாடகா போவாரு. அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம், ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுறோம், என்டிஆர் பத்தி பேசுறோம், சினிமால இருந்து வந்தவங்க. ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்பு. நீங்க நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வாங்க, ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க, ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. இது வந்து டிவிக்கு விஜய்க்கும் நானும் ஆர்டிஸ்டப்பா, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம், ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவுல போக கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.